நைட்டு படுக்கும்போது இதே மாதிரியான ரிச்சுவல்ஸை பண்ணணும். அதில் இதே மாதிரி கிராட்டிடியூடில் ஸ்டார்ட் பண்ணி ப்ரீதையும் வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா இன்னைக்கு டேயில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் தேங்க் பண்ணிட்டு நாளைக்கு இருக்க போகிற டேஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் டேஸாக நடக்க போகுது, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த விஷனை பண்ணிட்டு ஐ ஆம் அட் பீஸ், ஐ ஆம் அட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 times இல்லை ஒரு 5 times அதை சொல்லிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கும்போது ஏதாவது நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள், பின்னாடி யோசிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் நோட் பேப்பரில் எழுதி தலையணி கடியில் வச்சுட்டு எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க. அப்போது உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தூங்கும்போது தானே டிசைன் பண்ணிடும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ரீனிவாச ராமானுஜம்ன்ற மேத்தமெட்டிஷியனுக்கு பல கேள்விகளுக்கான பல மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அவருக்கு தூங்கும்போது தான் கிடச்சிருக்கு. நம்மளும் நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம், தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற பேட்டர்னில் ஆன்சர் இல்லை அப்படின்னா தூங்கும்போது அந்த பேட்டர்னை விட்டுட்டு வேற ஒரு பேட்டர்னை வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதி இட் இஸ் ஆல்ரெடி சால்வ்டு அப்படின்னு எழுதிட்டு அது தலானி கடியில் வச்சுட்டு ஐ எம் அட் பீஸ், எனக்கு எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டாக நம்ம அது மனசுக்குள்ளே அஃபர்ம் பண்ணிவிட்டு தூங்கினோம்னா காலையில் எழுந்திருக்கும் போது அதற்கான ஆன்சர் எல்லாம் தானே கிடச்சிடும்.